Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ஹெட்செட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹெட்செட்டை நான் 150 ரூபாய்க்கு பேடிஎம் மால் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து வாங்கினேன். ஒரு வாரத்துக்கு மேல இந்த ஹெட்செட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஹெட்செட் எப்படி இருக்கு, இந்த ஹெட்செட்டை வாங்கலாமா, 150 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் ஒர்த்து தானா அப்படின்ற முழு விவரங்களையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனோட பில்ட் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 150 ரூபாய் அப்படின்றதுனால நம்மளால ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஓகே அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இதனோட ஒயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, கண்டிப்பா குறை சொல்லவே முடியாது. நீங்க நார்மலா ஒரு ஹெட்போன் வாங்குனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இருக்கு. எனக்கு பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் ஒயர்ஸ்ல எதுவும் தெரியல, நல்ல ஒயர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இதுல கொடுத்திருக்கிற இந்த மேக்னெட் யூஸ் பண்ணி 2 இயர்பட்ஸும் பிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல போட்டிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும். அதனால நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சரா இந்த ஃபீச்சர் இருக்கும். அதான் இந்த 150 ரூபாய்க்கு வந்திருக்க ஹெட்செட்ல கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். ஹெட்செட் எப்படி இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்கறது சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, நார்மலான ஒரு சவுண்ட் குவாலிட்டியில இருக்கு. ஒரு நார்மலா ஒரு கடையில போயிட்டு நீங்க ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு இதுல சவுண்ட் குவாலிட்டியை நீங்க எதிர்பார்க்கலாம். பேஸ அதிகமா எதிர்பார்க்காதீங்க, கேட்கறதுக்கு நார்மலா நல்லா இருக்கு. மத்தபடி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஆனா அப்படி கேட்க சவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை பழகிருச்சு. அது மாதிரி சவுண்ட் லவுட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே லவுடா இருக்கு. ஒரு நாள் கூட என்னால ஃபுல் சவுண்ட்ல கேட்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எப்பவுமே சவுண்டை கம்மி பண்ணி தான் வச்சு கேட்டுட்டு இருந்தேன். கூடவே உங்களுக்கு இதுல ரொம்ப லவுடா இருக்கிறதுனால கால் வந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமா கத்த ஆரம்பிச்சிருது. சில சமயத்துல சைலண்ட்ல போட்டுருந்தா கூட கத்துன்னு கத்திடுது, காது வலி தாங்க முடியல, அந்த அளவுக்கு கத்துறது. ஒருவேளை இந்த ஹெட்செட் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா மொபைல சைலண்ட்ல போட்டு யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அப்புறம் இதனோட பட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பட்டன்ல ஒன்னு வால்யூம் அப், அப்புறம் நெக்ஸ்ட் பண்றதுக்கும், நடுவில் இருக்க பட்டன் ஆன் பண்றது, கால் அட்டன் பண்றது, அப்புறம் பாஸ் பண்றது போல விஷயங்களுக்கும், கீழே இருக்கிற பட்டன் வால்யூம் டவுன் பேக்வேர்ட் போறது போல விஷயங்களுக்கும் பயன்படுது. எல்லா ஹெட்செட் மாதிரி தான், பெருசா எந்தவித வித்தியாசமும் இல்ல. பெரிய ஹெட்செட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாப்பீங்களோ அதே ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. 2 லைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூ அப்புறம் ரெட் போல 2 லைட்டும் தெரியுது. இது சார்ஜ் ஏறும்போது உங்களுக்கு சார்ஜ் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரெட் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா சார்ஜ் ஃபுல் ஆகல, ப்ளூ எரியும் போது சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது போக இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 150 ரூபாய்க்கு வாங்குற ஹெட்செட்ல இந்த அளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில இதுல எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகுது, எந்த அளவுக்கு சார்ஜ் நிக்கி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுல உங்களுக்கு சார்ஜிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள இதுல சார்ஜ் ஃபுல் ஆயிருது. அது இதனோட ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாம சார்ஜிங் எவ்வளவு நேரம் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 to 70% வால்யூம் லெவல்ல தான் வச்சிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரை சாலிடா நினைச்சு கண்டிப்பா 2.5 மணி நேரம் பேக்கப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு நார்மலான ஹெட்செட், நார்மலான யூசர் தான், அதிகமா பேஸ் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு கம்மி ரேஞ்சில ஒரு ஹெட்போன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஹெட்போனை யோசிக்காம வாங்கலாம். நார்மல் ஹெட்போன் இல்லாம எனக்கு ப்ளூடூத் தான் வேணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காம வாங்கலாம். ஏன்னா நார்மலான ஒரு ஹெட்போனை வாங்குறதுக்கு ப்ளூடூத்ல அதுவும் இந்த அளவு குவாலிட்டியா, இந்த ஓரளவு நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட இந்த ஹெட்போன் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். 150 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு இந்த அளவுக்கு ஃபீச்சரோட இருக்கும் அப்படின்னு ஆர்டர் பண்ணும்போது நானே நினைக்கல, வந்தோடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நல்ல ஃபீச்சரோட ஒரு நல்ல ஹெட்செட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க வாங்கும்போது பிரைஸ் அதிகமா இருந்தாலும் இருக்கலாம், அப்படி இருந்தது அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் கம்மியா இருப்போ வாங்கிக்கோங்க. டெலிவரி சார்ஜ் அப்படி எதுவுமே கிடையாது. ஹெட்போன் உண்மையா ரொம்பவே நல்ல ஹெட்போனா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹெட்போன் மாதிரி வேற என்ன பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப 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 கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்தடுத்து அதை வாங்கி ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.